ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற அருமைக்குரிய சகோதரர் ஏஜி சிதம்பரம் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள வந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அருமைக்குரிய சகோதரர் விஜயவசந்த் அவர்களே, அருமைக்குரிய சகோதரர் கிறிஸ்டபர் திலக் அவர்களே, அதே போல எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்த அருமைக்குரிய அண்ணன், அருமைக்குரிய முன்னாள் சட்டமன்ற காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர், இந்நாள் கிருஷ்ணகிரியினுடைய எம்பி, அதாவது ஓசூருடைய செல்லப்பிள்ளை, 3 தடவை எம்பியாக இருந்திருக்காரு, எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, தொகுதியில் எம்பியாகவும் இன்னைக்கு பார்க்க முடியுது. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் 5 மொழியில் வருகன்னு சொன்னார். அதான் விஜயவசந்த் கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல 5 மொழியில் அவர் எல்லாரையும் வருகன்னு சொன்னார். அதனால் அண்ணன் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் திரு ரகு அவர்களே, உரையாற்றிய அருமைக்குரிய அகா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, காசிலிங்கம் அவர்களே, ஏகாபவனம் அவர்களே, அருமைக்குரிய ஏஎஸ் மெம்பர் குமரேசன் அவர்களே, முன்னாள் டவுன் இன்சார்ஜ் பிரசிடென்ட் சாகித் கான் அவர்களே, இந்நாள் சாகித் கான் அவர்களே, அதே போல் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஹரீஷ் பாபு அவர்களே, ஏஎஸ்சி நீலகண்டன் அவர்களே, அருமைக்குரிய எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்த சின்ன குட்டாலப்பா அண்ணன் அவர்களே, மற்றும் நிறைய பேர் இருக்குது. இன்னைக்கு நேரம் என்னுடைய அருமை கருதி இன்னொரு தடவை வரும்போது நேரத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவோம். நான் வந்ததுக்கு காரணம் அண்ணன் 4 விஷயங்களை பற்றி சொன்னாங்க. அந்த 4 விஷயத்தையும் மாநில அரசு, புதிய அரசு, நம்முடைய கூட்டணி அரசு, தாவக்காவினுடைய தலைமையில், அதுவும் குறிப்பாக திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அரசில் நம்முடைய அமைச்சர்கள் இருக்காங்க. அதனால் நம்மளுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. 4 முக்கியமான கோரிக்கைகளை, இந்த பகுதியினுடைய கோரிக்கையை பற்றி மிக தெளிவாக எம்பி சொன்னதை எடுத்து கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதனால் அமைச்சர்களிடமும் சொல்லுவோம், முதலமைச்சரையும் பார்த்து அவரிடம் இது 4 லேண்ட் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி டேம் இஷ்யூவாக இருந்தாலும் சரி, நம்முடைய மெட்ரோவாக இருந்தாலும் சரி, இந்த 4 விஷயங்களையும் கொண்டு செல்ல வேண்டியது நம்முடைய கடமைங்கிறதை சொல்லிடுறேன். நான் வந்ததுக்கு காரணம், திடீர்னு வந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொறுப்பேற்றது 27ஆம் தேதி, 29ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணது 27ஆம் தேதி, பொறுப்பேற்றது 29ஆம் தேதி. 2ஆம் தேதி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கூட்டம், 6ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி மாநில, 3ஆம் தேதி கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம், 6ஆம் தேதி மாவட்ட செயற்குழு கூட்டம், டெல்லியில் 8ஆம் தேதி கூட்டம், 11ஆம் தேதி நாங்கள் இங்கே வந்தோம், 12ஆம் தேதி உங்களை பார்க்குறோம். 11, 12 என்ன காரணத்துக்காக வந்தோம்னு கேட்டிங்கன்னா, 34 குழந்தைகள் கடந்த சில ஆண்டுகளில் நம்முடைய குழந்தைகள் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் தற்கொலை பண்ணுற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பரீட்சையில் 12ஆவது வரைக்கும் படித்தா, பரீட்சை 12th வரைக்கும் படித்தா நல்லா மார்க் வாங்கினா டாக்டருக்கு சீட்டு கிடச்சிடும். டாக்டருக்கு படித்தா சொசைட்டியில் பெரிய பேர் இருக்கும், ஊரில் எல்லாருக்கும் தெரியும், வசதியாக வாழலாம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு எல்லா குழந்தைகளுக்கும் டாக்டர் மேலே இருக்கும். ஆனால் இப்போ இந்த டாக்டர் படிக்கிறதே மோதி வந்ததுக்கப்புறம் தற்கொலை பண்ணுற அளவுக்கு தள்ளி விட்டுருது. அதே காலேஜ் தான், அதே சீட்டு தான், ஆனால் தற்கொலை வரைக்கும் போகுதுங்கிறது மிகப்பெரிய அதிர்ச்சியை தருது. இதை நம்ம என்ன கேட்டோன்னா சாதாரணமாக கடந்து போயிடுறோம். என்னட்டா இது டாக்டருங்கிற போது பெரிய பணக்கார விட்டு பிள்ளைய, யாராவது பணக்கார விட்டு பிள்ளைய படிக்கிற வேண்டிய பிரச்சனை, நம்மளுக்கு அதுக்குள்ள சம்மந்தம், நம்ம தான் டாக்டர் ஆகலையே, நம்ம வீட்டில் தான் யாரும் டாக்டருக்கு படிக்க விரும்பலையே அப்படிங்கிற கடந்து போயிடுறோம். ஆனால் கவனமாக பார்த்தோம்னா சாதாரண வீட்டு பிள்ளைகள், சாமானிய வீட்டு குடும்பத்து பிள்ளைகள் இதில் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க 10வது மார்க்கில் பார்த்தீங்கன்னா 500க்கு 460,
478 இன்னைக்கு 591 600க்கு 591 எடுத்த பொண்ணு நீட் எழுதுனா தான் பாஸ் பண்ண முடியும். நீட் எழுதுனா தான் டாக்டர் சீட் கிடைக்கும். 13,000 சீட் தமிழ்நாட்டில் இருக்கு. அதுக்கு 591 நம்பர் வாங்கின 600ல் 9 மார்க் கம்மியாக வாங்கின பொண்ணுக்கு சீட்டுக்கு உத்தரவாதம் கிடையாது. நீட் எழுதணும். நீட் எப்படி எழுதணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நீட்டுக்கு தனியாக படிக்கணும். இப்போ போய் நாங்கள் வெற்றின்னு இந்த தம்பி ஓசூர் வீட்டில் போய் பார்த்தோம். 6 லட்சம் ரூபா முதல் வருஷம் செலவழிச்சிருக்காங்க. 2வது வருஷம் 6 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க. 3வது வருஷம் 1.5 லட்ச ரூபா செலவழிச்சிருக்காங்க. மொத்தம் 13 லட்சம் ரூபா அவங்க செலவழித்து அந்த பையனை படிக்க வச்சுருக்காங்க. படித்து சந்தோஷமாக போய் பரீட்சை எழுதிட்டு வந்தவன் எங்கேயோ பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க. ஒன்று அந்த பரீட்சையை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவனுடைய பிரச்சனை என்னட்டுன்னா 3 வருஷம் போயிடுச்சு. 3 வருஷம் அட்டம் பண்ணி 3 வருஷம் போயிடுச்சு. அவனோட படிச்சுக்கிட்டு இருக்க இந்த 12th படித்த பசங்க பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு காலேஜை விட்டு வெளியில் வர போகிறாங்க. ஆனால் அவன் இப்போ வரைக்கும் படித்து முடிக்காத ஒரு படிப்பில் இருக்கான். திருப்பியும் ஒரு பரீட்சை எழுதணும், திருப்பியும் அவர் வீட்டில் காசு வாங்கணும், திருப்பியும் அப்பா அம்மாட்ட காசு செலவழிக்க வச்சிடணும். இந்த அதிர்ச்சியின் காரணமாகவும் இந்த மன அழுத்தத்தின் காரணமாகவும் அவங்க வீட்டிலே ஹாலில் நாங்கள் போய் உட்கார்ந்துருந்தோம். ஹாலில் இருந்த ஃபேன் மேலே தூக்கு போட்டுட்டு இறந்து போயிட்டேன். அந்த தாய் அதை சொல்லும் போது அவ்வளவு அழுகை எழுதாங்க. அந்த எம்பி இருந்தாங்க, அவ்வளவு அழுகை. நான் என்னட்டுனா அந்த அம்மா சொல்லும் போது எல்லாமே இன்னொரு பிள்ளைக்கு இது மாதிரி நடக்கக்கூடாது, இன்னொரு உயிர் போகக்கூடாது, இந்த நீட்டினால இன்னொரு உயிர் போகக்கூடாதுங்கிறது அந்த அம்மாவுடைய கருத்தாக இருந்துச்சு. இதே தான் நாங்கள் சேலத்தில் நேற்று பார்த்த ரோஷினியோட வீட்டில் நடந்துச்சு. அந்த ரோஷினிங்கிற குடும்பத்தில் அந்த பொண்ணும் இதே மாதிரி இவங்களோட அவங்க பொருளாதார ரீதியில் கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம். இன்னைக்கு காலையில் நாங்கள் பார்த்த ரோஷினிங்க, காலையில் பார்த்தது நான் ரோஷினின்னு பொண்ணு தருமபுரியில் பார்த்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட 2வது பொண்ணு இதே பிரச்சனை. என்னட்டுன்னா அந்த பொண்ணு டாக்டர் படிக்க போகிறோம்னு சொன்ன பொண்ணு இப்போ இன்ஜினியரிங் நான் படிக்க போகிறேன்னு. எனக்கு டாக்டர் வேணாம், என்கிட்ட எங்கள் அக்கா இறந்து போச்சு, நீட்னால நான் அந்த பிரச்சனைக்கு வர வேணாம்னு நினைக்கிறேன். அதனால் தம்பி கார்த்திக் தங்கமோல் அவர்கள் கூட இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா அந்த பொண்ணுகிட்ட நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா முழுசாக நாங்கள் காலேஜில் நாங்கள் சேர்த்துட்டு ஒரு செலவு இல்லாமல் நாங்கள் படிக்க வைக்கிறோம் அப்படின்னு தம்பி கார்த்திக் தங்கமால் தன்னுடைய வாக்கை கொடுத்துட்டு வந்திருக்கார். இதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா தீபிகான்னு ஒரு பொண்ணு, அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் சேலத்தில். அவங்க அப்பா சலூன் வச்சுருக்காரு, அவங்க அம்மா கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனில் தான் அந்த பொண்ணு 8 மணிக்கு மேலே அவங்க அப்பாவோட ஃபோனில் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டுமா. நீட்டை பற்றி எந்த இதுக்கும் போகிறதுக்கு வசதி கிடையாது, இந்த கோச்சிங் சென்டருக்கு போகிறதுக்கு, அதனால் புக்கு மட்டும் வாங்கி வச்சு படிக்குமா. அந்த பொண்ணு அதே மாதிரி வீட்டில் ரூம் அடைச்சிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு. முதல்ல நாங்கள் நேற்று போனோம் கோயம்புத்தூரில் கீர்த்தனான்னு, அவங்க அப்பா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணும் அதே மாதிரி 3rd அட்டம்ப்டில் பேப்பர் லீக்னால தூக்கு போட்டு நைட்டில் இறந்து போச்சு அதே வீட்டில். இப்போ கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா இது எதுவுமே நடக்காது மாதிரி, இது எல்லாம் மே மாதத்துலேயும் ஜூன் மாதத்துலையும் நடந்திருக்கு. இது எதுவுமே நடக்காது மாதிரி பாஜக காரர்களும் ஆர்எஸ்எஸ் காரர்களும் ஒன்றுமே நடக்காது மாதிரியும், எல்லாம் நல்லது நடக்கிறது மாதிரியும், எல்லா சாதாரணம் நடக்கிறது மாதிரியும் அரசியலை திசை திருப்பி குதிரை பேரம் கழுதை பேரம் அந்த பேரம் இந்த பேரம் சொல்லி பேச வச்சுக்கிட்டு இருக்கானே ஒழிய உண்மையான பிரச்சனையாக இருக்கின்ற இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் வருஷம் இந்த இருக்க 34 பேரும் கீழே இருக்க 4 பேர் இப்போ இந்த வருஷம் ஆடானவங்க 4 பேர் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். 34 பேருடைய உயிர் நம்ம கண்ணு முன்னாடி போயிருக்கு. நீங்களும் நானும் இருக்கும்போது இந்த குடும்பங்களுடைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த 4 பேருடைய குடும்பத்துக்கு யாரும் போய் பார்க்கக்கூடாது, இல்லை எந்த கட்சிக்காரங்களும் போய் பார்க்கல.
நம்ம காங்கிரஸ் கட்சி தான் போய் பார்த்தோம். எம்பி நாங்கள் எல்லாரும் தான் போய் பார்த்தோம். பெருந்தலைவர் காமராஜருடைய சம்பாரிச்சு வச்சிருந்த சொத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளையில் இருந்து அவர்களுக்கு எவ்வளவோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு. நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன அவர்களுக்கு உதவியா இருக்கட்டும் சொல்லி ஒரு செக்கையும் கொடுத்துட்டு வந்தோம். என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அதை கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பெரிய உதவி கிடையாது. ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் சும்மா வெறுங்கையோட போயிட்டு வரக்கூடாது, சில பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். இது நான் சொல்ல விரும்புகிற அந்த பணம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்முடைய நோக்கம், நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி சாமானியருடைய எல்லாரும் மறந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சாமானியமாக எடுத்துக்கிட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சி அதை விடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்னொரு உயிர் போகக்கூடாது, தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் நீட்டுக்காக போகக்கூடாது என்ற நோக்கத்தோடு காங்கிரஸ் கட்சி சார்பாக இந்த முறை நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறதுக்காக வந்தேன். அதனால் வேறு எதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் வேறு அரசியல் பேசுகிறதுக்கு திருப்பி ஒரு தடவை வருவோம். தலைவர் தங்கப்பால் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது வந்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம அடிக்கடி வருவோம். கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் பல நிகழ்ச்சிகள் நடத்தணும், பல மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து போராடணும், மக்களோட இயக்கமாக இந்த காங்கிரஸ் கட்சி இருக்கணும். வெறும் கூட்டணி கட்சியை நம்பி மட்டும் இருந்த காலம் போய் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்குன்னு மரியாதை இருக்கு. காங்கிரஸ்காரர்களை பொறுத்த மட்டும் உழைக்க தெரியாதவனா இருக்கலாம், மற்ற மாதிரி ஊரை அடிச்சு உலையில போடுற பழக்கம் இல்லாதவனா இருக்கலாம். ஆனால் எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த பக்கத்தில் போனாலும் சரி, காங்கிரஸ்காரர் யாருன்னு கேட்டீங்கன்னா அதான் உழைக்க தெரியாமல் நல்லவனா இருக்கான்ல அவன் தான் காங்கிரஸ்காரன்னு ஊரில் சொல்லுவாங்க. அதுதான் காங்கிரஸுடைய பலம், அதுதான் நம்முடைய அடையாளம். நம்ம பொறுத்த மட்டும் மூணோட எம்எல்ஏவாக இருக்கலாம், ஒரு தடவை எம்பியாக இருக்கலாம். ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த மட்டும் அவருடைய அவர் தொழிலை பற்றி தான் பேசுவாங்களே ஒழிய அவர் தேவையில்லாமல் மற்ற ஏதாவது ஒரு ரவுடித்தனம் பண்ணியோ, ஒருத்தனை மிரட்டியோ, ஒருத்தனை கமிஷன் வாங்கியோ இந்த குறைகள் காங்கிரஸ்காரர்களை பற்றி வராது. மண்ணை திருடியோ அல்லது இடத்த ஆட்டையை போட்டோ, இன்னொருத்த பேரில் இருக்க பத்திரத்தை களவாண்டோ, இந்த வேலையெல்லாம் நம்ம முன்னாள் ஆட்சியாளர்களுக்கும் முந்தா நாள் ஆட்சியாளர்களுக்கும் பொறுப்பு இருக்கு. அவர்களுடைய இந்த வேலையெல்லாம் அவர்களுக்கு பழக்கம். நம்மளை பொறுத்த மட்டும் அது கிடையாது. நம்மை பொறுத்த மட்டும் நம்மளால முடிஞ்ச தொழிலை பார்ப்போம், மரியாதையான வாழ்வோம், நம்மளால முடிஞ்ச செலவு பண்ணுவோம். ஆடம்பரமாக நம்மளால பண்ண முடியாது, ஆனால் மரியாதையாக இருப்போம். அந்த மரியாதைக்கு இப்போ நேரம் வந்துருச்சு. நம்மை பொறுத்த மட்டும் அந்த மரியாதைக்கும் அந்த நேர்மைக்கும் மரியாதை இருக்கு. இப்போ மரியாதை வந்திருக்கு. திரு விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு நல்லாட்சி வந்திருக்கு. நேர்மையை போற்றக்கூடிய ஆட்சியாக இருக்க போது அவர்கள் நேர்மையா இருக்கணும்னு சொல்ற முதலமைச்சர் 67க்கு அப்புறம், காமராஜருக்கு அப்புறம் நேர்மையா இருக்கணும்டா அரசாங்கம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொல்ற ஒரு அரசாங்கம் வந்திருக்கு. எவ்வளவு 12 கொடுப்பியா, 8 கொடுப்பியா, 14 கொடுப்பியா, 16 கொடுப்பியா, 22 கொடுப்பியா, 26 கொடுப்பியா, 32 வரைக்கும் போயிட்டான். 39 வரைக்கும் போன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. 40 வரைக்கும் போன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. இப்படி இருந்த காலம் போய் இது எதுவும் கூடாது, நீ ஒழுங்கா நேர்மையா ஒழுங்கா வேலை பார்க்கணுங்கிற ஒரு ஆட்சி கிட்டத்தட்ட 59 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி இருக்கு. அதனாலதான் நம்மை பொறுத்த மட்டும் இந்த தடவை பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தனால லஞ்சம் தவிர் நெஞ்சம் நிமிர் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம அதை எடுத்துட்டு போறோம். நம்மை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சி தான் அதுக்கு உரிமை கொண்டாட முடியும். நம்மளை இவ்வளவு நாளா பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுதான் இப்ப நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தா நிற்கிது. நம்மளுக்கு பிழைக்கத்தான் தெரியாது, ஆனாலும் அதனாலதான் நேர்மையா இருக்கும், அதனாலதான் நம்ம ஏமாத்தாம இருக்கோம், அதனாலதான் அந்த நல்ல பேரோட இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஊர்ல 4 பேர் இறங்கி போய் பஸ்ல ஏறினாலும் சரி, இன்னைக்கு டவுன் பஸ்ல வர்ற பார்ட்டியும் 2 வீலர்ல வர்ற பார்ட்டியும் கட்சிக்கு வட்டார தலைவரையும் பார்த்தீங்கன்னா அது காங்கிரஸ்காரனா தான் இருப்பேன். மற்ற கட்சியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் நேரம் பார்த்தீங்கன்னா அவன் 2 வண்டி வச்சிருப்பான், அவன் ஒன்றிய செயலாளர். ஆனால் நம்ம கட்சிக்காரன் நம்ம வட்டார தலைவர் நகர தலைவர் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 வீலர் பார்ட்டியாக தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளால பிழைக்க தெரியாது, நம்மளால ஏமாற்ற தெரியாது, நம்மளால மற்றவனை ஏமாற்றி பிழைக்க தெரியாது. இதுதான் நம்மளுடைய டிஎன்ஏ, நம்முடைய பலமே இதுதான். இந்த பலத்தை மாற்றக்கூடாது. நம்முடைய பலம் இதுதான். நம்மளுக்குள்ள காலம் வந்துருச்சு. ஒரு நல்ல நேர்மைக்கு அரசியலுக்கும் பெருமையான காலம் வந்திருக்கு. நம்மை பொறுத்த மட்டும் உண்மையான நேர்மையாக மக்களுக்கு உழைக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அரசியல் மாறி இருக்கு. இந்த இதை நமக்கு சரியான நேரத்தில் உபயோகப்படுத்துவோம். அதை பற்றி பேசுறதுக்கு தனியாக வருவேன். ஆனால் நான் இப்போ வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமாக அந்த குழந்தைகளை, அந்த குடும்பத்தை
தன்னுடைய பிள்ளைகளை இழந்திருக்கின்ற அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்காக வந்தோம். வெற்றியோட அப்பா அம்மாவை பார்க்க வந்தோம். அந்த அம்மா அழுததும் அந்த அவங்க அப்பாவுடைய பார்வையும் அந்த பையனுடைய அவங்க சகோதரனுடைய பேச்சும் உண்மையிலே மனசே உடைஞ்சு போச்சு. அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நம்ம எம்பி அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டு தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே பார்லிமெண்ட் ஒரு மினி பார்லிமெண்ட் மாதிரி வச்சு விநாயகர் சதுர்த்திக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவரோட ஃபோட்டோ வந்து அம்மா காட்டினாங்க எம்பிட்ட. அதனால் இந்த பிள்ளைகளை பொறுத்த மட்டும் நம்மோடு இருந்த பிள்ளைகள், நம்ம பார்த்த பிள்ளைகள், நம்மளோட வளர்ந்த பிள்ளைகள், நம்மளோட ஃபோட்டோ எடுத்த பிள்ளைகள் இன்னைக்கு உயிரோடு இல்லை. காரணம் என்னட்டா நீட் பரீட்சை தள்ளி போச்சு, லீக் ஆயிடுச்சு. ஆனால் மோடி இந்த சட்டம் மாற்றப்படும், இந்த சட்டம் மாற்றப்படும். ராகுல் காந்தி 2029 வந்தாருன்னா இந்த சட்டம் மாற்றப்படும். அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. இந்த சட்டம் மாற்றப்படுதும். இந்த நீட்டை முழுசா முடிச்சு வைப்போம். ராகுல் காந்தி அதற்கு பிரதமராகணும். ராகுல் காந்தி பிரதமராகிறதுக்கு நீங்க இதை எடுத்து சொல்லணும். இந்த நம்ம வெற்றி ஓசூர்ல வந்து வெற்றிங்கிற ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணியிருக்காருன்னா இதை ஓசூர்ல எல்லாருக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் இந்த படத்தை வச்சு நீங்க மாலை போட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏன்னா இப்படிப்பட்ட மோடியினுடைய அரசால தவறான கொள்கையால் இப்படி ஒரு குழந்தை இறந்து போச்சு, தற்கொலை பண்ணிக்கிருச்சு அப்படிங்கிறத எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கருத்து. நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம்னா யாருக்குமே தெரியாது. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்கிட்ட தான் எல்லா டிவி மீடியாலாம் இருக்கு. இந்த பேச்சே பேச மாட்டாங்க. குதிரை பேரம், கழுதை பேரம், யானை பேரம், மற்ற எல்லா பேரும், எலி பேரம், பூனை பேரம், எல்லா பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையான பிரச்சனைங்கிறது நீட்டினால் நாம் இழந்த பையனா இருக்க வெற்றியுடைய தற்கொலை தான் என்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை. இன்னொரு உயிர் போகக்கூடாதுங்கிறத மட்டும் நம்ம கவனமா இருக்கணும். அடுத்த வருஷமும் நீட் வைப்பாங்க மோடியுடைய அரசாங்கம். இன்னொரு உயிர் போகக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணலாம்? நாங்கள் தாய்மார்கிட்ட கேட்டதே அதுதான். அடுத்து நாங்கள் என்னமா பண்ண முடியும்? இதுக்காக இந்த அரசு என்ன பண்ண முடியும்? மாநில அரசு என்ன பண்ண முடியும்? நம்மளும் அந்த அரசுல இருக்கோம். முதலமைச்சரா பார்க்கும்போது நான் சொல்ல போறதே அதான் சொல்ல போறேன். ஏதாவது நீங்க பண்ணணும், எதையாவது பண்ணணும். இந்த குழந்தைகள் ஒவ்வொரு வருஷமும் 1,74,000 குழந்தைகள் நீட் எழுதுது தமிழ்நாட்டில். வெறும் 13,000 பேருக்கு தான் சீட்டு கிடைக்குது. ஏறக்குறைய 1,60,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு தாக்கம் வருது. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? 3 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ட்ரை பண்ணி தான் அவங்க அதை படித்து நீட்டை கிளியர் பண்ண முடியுது. அதனால எதையாவது பண்ணணுங்கிறது நம்முடைய கோரிக்கையாக இருக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை எடுத்துக்கொண்டு செல்லணும். இன்னொரு முறை சொல்றேன், இன்னொரு உயிர் போகக்கூடாது. அதற்காக நாம் அனைத்து முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்க எல்லாரையும் சந்திப்பதற்கான வாய்ப்பை கொடுத்த கமிட்டிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.